Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. ஒரு மனிதன் வாழ்க்கையில் இரண்டு பெரிய சக்திகள் இருக்கின்றன. ஒன்று மௌனம், மற்றொன்று செயல். சில நேரங்களில் மௌனம் பேசுவதை விட அதிகமாக பேசுகிறது. சில நேரங்களில் செயல் 1000 வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. ஆனால் எப்போது மௌனம் சரி, எப்போது செயல் சரி, இது தெரிந்தவன்தான் வாழ்க்கையில் அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்கிறான். பலர் நினைக்கிறார்கள், மௌனம் என்றால் பயம், மௌனம் என்றால் தோல்வி, மௌனம் என்றால் பலவீனம். ஆனால் உண்மை, மௌனம் சுய கட்டுப்பாடு, மௌனம் உள்ளார்ந்த சக்தி, மௌனம் விழிப்புணர்ச்சி. கோபத்தில் இருக்கும் மனிதன் கத்துவான், புரிந்த மனிதன் அமைதியாக இருப்பான். நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் உங்கள் உண்மை முகத்தை காட்டாது, உங்கள் காயத்தை காட்டும். அந்த காயம் பேசினால் வாழ்க்கை காயப்படும். அதனால் கோப நேரத்தில் மௌனம் உங்களை காப்பாற்றும் கவசம். யாராவது உங்களை அவமதித்தால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எல்லா அவமதிப்புக்கும் பதில் சொன்னால் நீங்கள் உயரமாட்டீர்கள். சில சமயம் மௌனம் சொல்லும் செய்தி, நீ என் நிலைக்கு கூட வரல. அமைதியான மரியாதை கோபமான விளக்கத்தை விட அதிக சத்தமாக பேசும். சிலர் இருக்கிறார்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் பேசுவது நீரில் பேசுவது போல, சத்தமிருக்கும், அர்த்தமிருக்காது. அங்கே மௌனம்தான் ஞானம். ஆனால் எல்லா இடத்திலும் மௌனம் சரியா? இல்லை. சில இடங்களில் மௌனம் பலவீனம். யாராவது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அநியாயம் செய்தால் மௌனம் ஈக்குவல் டு சம்மதம், மௌனம் ஈக்குவல் டு அனுமதி. அங்கே செயல் கட்டாயம். யாராவது உங்கள் எல்லைகளை தொடர்ந்து உடைத்தால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் நினைப்பார்கள், இவங்களுக்கு எல்லை இல்ல. அப்புறம் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். அங்கே கத்த வேண்டாம், சண்டை போட வேண்டாம், ஒரு தெளிவான வார்த்தை போதும். அதுவே செயல். உங்கள் கனவுகள் பற்றி நீங்கள் அமைதியாக இருக்கலாம், ஆனால் செயல்படாமல் இருக்கக்கூடாது. கனவுகளுக்கு மௌனம் போதாது, செயல் தேவை. பகவத்கீதாவில் அர்ஜுனன் யுத்தம் செய்யாமல் இருக்க நினைத்தான். அவன் நினைத்தது அது ஞானம். கிருஷ்ணன் சொன்னார், உன் கடமையிலிருந்து ஓடுவது ஞானம் இல்லை, பயம். கிருஷ்ணன் மௌனத்திற்கு எதிரி அல்ல. கிருஷ்ணன் ஓட்டம் போடும் மௌனத்திற்கு எதிரி. உள்ளே அமைதி வேண்டும், வெளியில் செயல் வேண்டும். இதுதான் உண்மையான யோகா. ஒரு முதிர்ந்த மனிதன் உள்ளே அமைதியாக இருப்பான், வெளியில் உறுதியாக இருப்பான். ஒரு முதிராத மனிதன் உள்ளே புயல், வெளியில் சத்தம். உங்களை நீங்களே கேளுங்கள், நான் மௌனமாக இருப்பது பயத்தாலா அல்லது விழிப்புணர்ச்சியாலா? நான் செயல்படுவது கோபத்தாலா அல்லது பொறுப்புணர்ச்சியாலா? நினைவில் வையுங்கள், மௌனம் உங்களை பலவீனமாக காட்டக்கூடாது, செயல் உங்களை அரக்கனாக மாற்றக்கூடாது. உங்கள் இலக்கு அமைதியான மனம், உறுதியான செயல். இதுதான் உண்மையான சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது கிளாரிட்டி கொடுத்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது இது தேவைப்படலாம் என்றால் ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆழமான வாழ்க்கை உண்மைகளுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.